வந்துட்டாங்க. ஆரம்பிச்சிடலாம் நினைக்கிறேன்ப்பா. 7 மணிக்கு 7:05 ஆகிவிட்டது. ஆரம்பித்து விடலாம். முதலாவதா கடவுள் வாழ்த்து. அல்லல் போம் வல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், போகா துயரம் போம், நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்துள் வீற்றிருக்கும் கணபதியை கை தொழுதக்கால், நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்துள் வீற்றிருக்கும் கணபதியை கை தொழுதக்கால். வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ராஜபாளை முத்தமிழ் சங்கம் இன்றைக்கு 95வது நாளாக தொடர் கருத்துரை ஆய்வரங்கினை நடத்தி கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு 95 தொடர் கருத்துரை ஆய்வரங்கம். இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரை ஆற்றுவதற்காக நம்மிடையே இணைந்திருக்கக்கூடிய மருத்துவர் காப்பியக்கோ, மிகச்சிறந்த ஆளுமையாக திகழக்கூடிய இலங்கையிலிருந்து வந்து பேசக்கூடிய பேராளுமை அவர்கள் இப்பொழுது துபாயில் தன்னுடைய மகனோடு வசித்துக் கொண்டிருக்கின்றார். ஐயா அவர்களை அன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன், வணங்கி மகிழ்கின்றேன். பேச இருக்கக்கூடிய தலைப்பு விவேக சிந்தாமணியின் வைர வரிகள் ஒரு பார்வை. இது அப்பா தரவில்லை. இந்த தலைப்பை விவேக சிந்தாமணி பேசுகின்றேன் என்று சொன்னார்கள். அவர்கள் வைர வரிகளாகத்தான் தேர்ந்தெடுத்து இன்றைக்கு பேசுவார் என்று என்னுடைய உள்ளுணர்வு கூறியதால் அந்த தலைப்பை இருக்கின்றேன். அப்படி மிகச்சிறந்த ஒரு உரையை ஆற்ற இருக்கின்றார்கள். ஒரு சிறு காப்பியமாக திகழக்கூடிய, சிற்றிலக்கியமாக இருக்கக்கூடிய அந்த விவேக சிந்தாமணி, அதை பற்றிய ஆங்காங்கு அவர் கற்று அறிந்து தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப தான் அனுபவித்து உணர்ந்த கருத்துக்களை இவ்விடத்தில் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். அதை கேட்பதற்கு பலரும் ஆவலாக காத்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் அவருடைய உரையை கேட்டு மகிழ்வதற்காக நம்மிடையே இணைந்திருக்கக்கூடிய தலைவர் அவர்கள் கோவிந்தம்மாள் ஜோதி நடராஜன் அம்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அடுத்ததாக ரமேஷ் எத்ராஜ் ஐயா அவர்கள், முனைவர் இவாஞ்சலின் மனோகரன் ஐயா அவர்கள், முனைவர் பாரதி அம்மா அவர்கள், அசோகன் சாமுவேல் ஐயா அவர்கள், திருக்குறள் கந்தன் ஐயா அவர்கள், அறிவன் பிணிதீர்ப்பான் ஐயா அவர்கள் என்று பலரும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தளத்தில் இன்றைக்கு மிகச் சிறப்பானதொரு உரையை கேட்டு மகிழவும் அதை உணர்ந்து இன்புறவும் நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கின்றது. நான் வசிக்கின்ற இடத்தில் இன்றைக்கு யுகாதி திருவிழா மிக அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மாலை நேரத்தில் நான் கலந்து கொள்கின்றேன் என்று சொன்னேன். இந்த நிகழ்ச்சி இருப்பதனால் அது தவிர்க்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு யுகாதி திருவிழா, தெலுங்கு வருட பிறப்பு. அந்த நிகழ்ச்சியை எங்கள் ஊரில் மிகச் சிறப்பானதொரு முறையில் கொண்டாடுவார்கள். இளைஞர்களும் சரி, எல்லோரும், சிறுவர்கள் முதல் பெரியோர்கள் வரையிலும் கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு தமிழ் திருவிழாவை போன்று, தமிழ் புத்தாண்டு விழாவை எப்படி நாம் கொண்டாடி மகிழ்வோமோ அதுபோன்று தெலுங்கு திருவிழா இன்றைக்கு தெலுங்கு புத்தாண்டு விழா, கொத்தெல்லு என்று அதாவது புது சம்வத்சரம் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி அந்த யுகாதி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இவ்வேளையில் இந்த உரையை கேட்டு மகிழ்வதற்காக வேண்டி, அதுவும் அப்பா அவர்கள் உரையாற்றுகின்றார் என்ற உடனே அதை தவிர்த்து விட்டு நான் அமர்ந்திருக்கின்றேன் ஐயா அப்பாவுடைய உரையை கேட்பதற்காக வேண்டி. இன்றைக்கு தலைமை உரை ஆற்றுவதற்கு இளங்குமரன் ஐயா அவர்களை வர சொல்லியிருந்தேன். அவர் இடையில் இணைவார்கள். இப்பொழுது சிறப்புரை ஆற்றுவதற்கு நம்முடைய அப்பா அவர்களை, காப்பியக்கோ ஜின்னா ஷெர்வுதீன் ஐயா அவர்களை விவேக சிந்தாமணியின் வைர வரிகள் ஒரு பார்வை என்ற தலைப்பில் உரையாற்றுவதற்கு அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் அப்பா, தங்களுடைய உரையை தாருங்கள். இந்த மாலை பொழுதில் இந்த நிகழ்வில் பங்கு கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வந்திருக்கும் உங்களுக்கு வரவேற்பும் கூறி மகிழ்கிறேன்.
இந்த நிகழ்வினை தொடர் நிகழ்வினை தயார் செய்து நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற நல்லாசிரியை சரஸ்வதி அவர்களை பாராட்டாமல் இருக்க முடியாது. மற்றும் அவருக்கு பக்கபலமாக இருப்பவர்கள் நீங்கள் எல்லோரும் பக்கபலமாக இருக்கிறீர்கள். ஒவ்வொருவரையும் தனித்து பெயர் சொல்லி அழைக்கும் எண்ணம் எனக்கு இல்லை. பொதுவாக அனைவரையும் மொத்தமாக வரவேற்று என்னுடைய உரையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். அன்பானவர்களே, இலங்கையிலிருந்து துபாய் நாட்டுக்கு வந்து 3 வருடங்கள் ஆகின்றன. இவ்வாறான சொற்பொழிவுகளிலோ நான் பங்கு பெற வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் எனக்கு கிடைக்கவில்லை. இலங்கையில் இருக்கும்போது பெரும்பாலும் தமிழ்ச்சங்கத்தோடு தொடர்புடையவன் நான் என்றபடியால் நிறையவே இவ்வாறான வாய்ப்புகள் எனக்கு அமைந்திருந்தன. இப்போது அத்தனையும் இழந்து அரபு நாட்டில் வந்திருக்கும் போது இப்போதுதான் இவ்வாறான ஒரு நிகழ்ச்சியில் என்னை நான் ஆரம்பத்திலே ஒரு பார்வையாளராகத்தான் வந்தேன். என்னை மகள் சரஸ்வதி அவர்கள் பங்காளராக்கி இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அவர் என்னை அப்பா நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னபோது நான் கொஞ்சம் அஞ்சினேன். காரணம் என்னவென்றால், நான் இந்த நாட்களிலே பார்த்து கேட்ட செய்திகள், உங்களுடைய சொற்பொழிவுகளை கேட்டபோது மிக மிக அற்புதமாக சிறப்பாக இருந்தன. கொண்ட தலைப்புகளுக்கு மிக நேர்த்தியாகவும் அழகாகவும் இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்லுகிறீர்கள். இந்த அளவுக்கு நம்மால் முடியுமா என்ற ஒரு அச்சப்பாடு எனக்கு இருந்தது. மற்றொன்று, எந்த தலைப்பில் பேசுவது? வள்ளுவனை, கம்பனை பற்றியெல்லாம் நிறையவே பேசி ஆயிற்று. இன்னும் பேச இருக்கிறது. அது இருவருமே 2 பெரும் கடல்கள். அவர்களை பற்றி பேசுவதாக இருந்தால் நிறைய பேசலாம், வருடமெல்லாம் பேசலாம். இருந்தாலும் கூட என்னை பொறுத்தவரையில் நான் வேறொரு தலைப்பில் பேசலாம் என்று நினைத்தேன். அப்போதுதான் எனக்கு இளமை காலத்திலே நான் மரணம் செய்த விவேக சிந்தாமணி என்ற நூல் எனக்கு நினைவுக்கு வந்தது. விவேக சிந்தாமணி இடைக்கால புலவர்களால் எழுதப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நூல். அதை பற்றி நான் தேடிய போது விவேக சிந்தாமணி என்பது பழமையான தமிழ் நூலாகும். இது அனுபவ மூதுரைகளை கொண்ட தமிழ் செய்யுள் தொகுப்பாகும். இதை எழுதியவர் யாரும் இல்லை, தொகுத்தவர் யார் என்றும் யாருக்கும் இதுவரையில் தெரியாது. 1135 குரல்கள், பாடல்கள் மட்டுமே, கவிதைகள் மட்டுமே, செய்யுள்கள் மட்டுமே இருக்கின்றன. இந்த செய்யுள்களை மரணம் செய்வது எனக்கு சிரமமாக இருக்கவில்லை. காரணம் என்னவென்றால், அது யாப்புக்குள் அடங்க மிக எளிய சொற்பதங்களோடு இருக்கின்ற அனைத்துக்கு எல்லோருமே சாதாரணமான மக்களாலும் புரிந்து கொள்ளக்கூடிய அருமையான நூலாக இருந்தது. அதனால்தான் இந்த நிகழ்விலும் அதனை பற்றி சில கவிதைகளை எடுத்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்பானவர்களே, நான் கவிதை எழுத பழகிய காலத்திலே எந்த கருவை வைத்து கவிதை என்று நான் போது எனக்கு நினைவுக்கு வந்தது சிந்தாமணி, விவேக சிந்தாமணி தான். அதில் வந்திருக்கின்ற சில கவிதைகளின் அருட்புணர்வு கொண்டு நான் பல கவிதைகளை இயற்றினேன். அப்படியான ஒரு சில கவிதைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதிலே முதலாவது நான் எழுதிய முதலாவது கவிதையே ஒரு இலகுவான கவிதை. அது மிக கருத்துள்ள அருமையான கவிதையும் கூட. கதிர்வரு சென்னல்வாட கார்குலம் கெண்டு சென்று கொடிதிரை கடலில் பெய்யும் கொள்கை போல் குவலையத்தே மதிதனம் படைத்த பேர்கள் வாழினோர் முகத்தை பாரார், நிதி மிக படைத்தோர் கீவார், நெறியிலார் கீய மாட்டார். இந்த காலத்தில் இன்றைய வாழ்வு முறையோடு ஒப்பிட்டு பார்ப்பது அது மிக பொருத்தமான ஒரு செய்யுளாக அமைந்திருப்பதை நாம் அறிவோம். கதிர்வரு சென்னல்வாட, புலவன் காண்கிறான் ஒரு வயல் நிலத்திலே நெல் வயல்கள் எல்லாம் காய்ந்து கிடக்கின்றன. கதிர்வரு சென்னல்வாட கார்குலம் கண்டு சென்று கடலிலே பொழிதல் போதான். மறுமையால் இப்ப நிதிமிக மதிமிக படைத்தோர் ஈயார். கொஞ்சம் இல்லைங்க, அந்த பெரும் செல்வர்கள் எல்லாம் இல்லாதவர்களை பார்த்து சென்றும் இருப்பவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு இழிநிலையை பற்றி அந்த கவிதை சொல்லுகிறது. அந்த காலத்துக்கு இது எந்த காலத்தில் எழுதப்பட்டதோ நாம் அறியோம். ஆனால் இன்றைக்கும் அது மிக பொருத்தமானதாக இருப்பதை எண்ணி நான் மகிழ்கிறேன். இதன் எடுத்தோடனே இந்த கவிதையை நானும் என்னுடைய மொழியில் எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அது அதே பொருள் உள்ள கவிதையாக
என்னுடைய மொழியில் நான் எழுத நினைத்துத்தான் இது எழுத பழகின்ற கவிதை எழுத பழகின்ற காலத்தில் எழுதப்பட்ட ஒரு கவிதை. கருவுற்று காயும் சென்ன கழனிகள் புனலுக்கெங்க கருவுகே கூட்டம் சென்று கடல்தனில் பொழிதல் போல வறுமையால் ஏங்கிச் சூறும் வரையவர் துன்பம் கண்டும் பெருமைக்காய் செலவு செய்வர் பெரும் பொருளுடையார் அந்தோ என்று எழுதினர். இந்த கவிதை எழுதி கிட்டத்தட்ட 30-40 வருடங்களுக்கு முன்பு அதிகமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய இளமை காலத்தில் எழுதின ஒரு கவிதை. இது விவேகானந்தாவின் கவிதையில் இருந்து அருட்டுணரால் உண்டப்பட்டது. மற்றொரு நல்ல கவிதையை இங்கு சொல்லுவதில் நான் ரசித்து மகிழ்ந்து எப்போதுமே நினைவில் வைத்திருக்கின்ற ஒரு கவிதை. அந்த கவிதை நான் மட்டுமல்ல, அதன் அருட்டுணரால் இன்னும் பலரும் எழுதியிருக்கிறார்கள். அந்த கவிதையில் தேனுகர் வண்டி மருதனை உண்டு தியங்கியே கிடப்பதை கண்டு தானதை சம்புவின் கனி என்றெண்ணி தடங்கையில் எடுத்தவன் பார்த்தாள் வானூறு மதியம் வந்ததன் மலர்கதம் குவியும் என்றஞ்சி போனது வண்டோ பறந்தது பழந்தான் புதுமையை இதுவென புகழ்ந்தாள். அருமையான மிக அற்புதமான ஒரு கற்பனையோடு கூடிய கவிதை இந்த கவிதை. அதாவது என்ன, இந்த கவிதையின் பொருளையும் நான் சொல்லிவிடலாம் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு புரிந்திருக்கும். ஏனெனில் அவ்வளவாக புரியக்கூடிய மொழியிலே அந்த புலவன் யாத்திருக்கிறார் இந்த கவிதை. தேனுகர் வண்டி மதிலை உண்டு தேங்கியை கிடப்பதை கண்டு ஒரு தலைவி தோட்டத்துக்கு செல்கிறார் காதலை காண. அங்கே போகும் வழியிலே வீதியிலே நடைபாதையிலே ஒரு பழம், நாவல் பழம் கிடைக்கிறது. அந்த நாவல் பழம் சுவையானது அல்லவா, நாம் ஒன்று அனுபவித்தவர்கள் தான். அந்த நாவல் பழத்தை மெய்ய கைகளால் தேனுகர் வந்து மருதனன்று தேங்கியை கிடப்பதை கண்டு தானதை சம்புவின் கனியென்ற தடங்கையில் எடுத்துவோன் பார்த்தாள். அந்த பழத்தை அவள் போகும்போது அந்த ஒரு நாவல் பழம் கிடைக்கிறது. அவள் கண்கையால் அதை எடுத்து பார்க்கிறாள். அது என்ன, அது நாவல் பழம் அல்ல, அது ஒரு வண்டி. அது எப்படியான வண்டி? தேனுகர் வந்து மருதனை உண்டு தேங்கியே கிடக்கிறது. தோட்டத்துக்கு வந்து வருவது தேன் உண்ட தானே வருகிறது. எங்கிருந்தோ எல்லாம் வண்டுகள் வந்து தேனை உறிஞ்சி உண்ணும். தேன் உண்டால் மயக்கம், அதிகமான தேன் உண்டால் மயக்கம் இயல்பு தானே. நாமும் தேன் உண்டால் நமக்கும் அந்த மயக்கம் வருவது இயல்பு. அந்த மாதிரி தான் தேன் அதிகமாக உண்டதனால் அந்த வண்டி மயக்கம் விட்டு கீழே கிடக்கிறது. இந்த பெண்டிக்கு அது ஒரு நாவற்பழம் போல இருக்கிறது. அதை சுவைத்துணலாம் என்று கையில் எடுத்தால் தேனுகர் வந்து மருதனையுண்டு தீங்கியை கிடப்பதை கண்டு தானதை சம்புவின் கனியன் அடங்கையில் எடுத்து பார்த்தார். அங்கே இது ஒரு நிகழ்வு நடக்கிறது. வானூறு மதியம் வந்ததென்றி மலர்கதம் குவியும் என்று அந்த கையில் எடுத்த நாவற்பழம் பறந்து போகிறது. அவள் ஆச்சரியப்படுகிறார், இதே இந்த நாவல் பழம் பறந்து போகிறது என்று. ஆனால் நடந்ததோ வேறு. அந்த வண்டி வானூறு மதியம் வந்ததென்றி தாமரை எப்பொழுதுமே பகல் சூரியனை கண்டால் மலரும், சூரியன் அஸ்தமிக்கும் போது குவிந்துவிடும். இங்கே அந்த வண்டி நினைப்பதை சொல்லுகிறார் புலவன். அவருடைய கற்பனையும் வானூறு மதியம் வந்ததென்றி அப்போது சூரியன் அஸ்தமனமாக போகிறது. அப்போது இந்த தாமரையுடைய இதழ்கள் குவிந்து விடுமே என்ற அச்சத்தில் அந்த வண்டு பறந்து போகிறதாம். வானூறு மதியம் வந்ததென்றி மலர்கதம் குவியும் என்றஞ்சி போனது வண்டோ புதுமையே இதுவென புகழ்ந்தாள். அவளுக்கு பெருமை புதுமையாக இருந்தது. இது வண்டுதான் பறந்து போனதா, இல்லை பழம் பறந்து போனதா என்று ஆச்சரியப்பட்டார் என்பது கவிதை. இந்த கவிதையின் அருட்டுணர்வால் பின்னர் நான் ஒரு பாடலை கேட்டேன், சினிமா பாடல். அது அந்த சினிமா பாடலை கேட்ட போது அடே எவ்வளவு அற்புதமான கவிதை பாடல் இது என்று நான் மகிழ்ந்து போனேன். அதை என்ன பாடல் தெரியுமா? பணமா பாசமா என்ற திரைப்படத்திலே வருகின்ற ஒரு பாடல். கண்ணதாசன் அவர்கள் இயற்றது, KV மகாதேவனும் இசையமைப்பிலே சவுந்தரராஜனும் T. சுசிலாவும் பாடியிருக்கிறார்கள். அது என்ன பாடல் உங்களுக்கு இப்போது புரிந்திருக்கும். மெல்ல மெல்ல எந்த மேனி நடுங்குது மெல்ல என்றுதான் அந்த பாடலின் ஆரம்பம். அதிலே பாருங்க, அந்த பாடல் இந்த பாடலோடு ஒப்பிட்டு நான் நினைக்கிறேன் கண்ணதாசன் நிறையவே சங்க இலக்கியங்களையும் பழைய நூல்களையும் படித்த அனுபவம் உள்ள ஒரு கவிஞன் அல்லவா. அவருக்கு அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப இந்த பாடல் நினைவுக்கு வந்திருக்க வேண்டும். என்ன எழுதுகிறார்? தாமரை பூவினில் வண்டமர்ந்து தேன் அருந்த இதழ் மூடிக்கொள்ள உள்ளிருந்தே வண்டி ஆடுதல் போல் என் உள்ளத்திலே நீ ஆடுகிறாய் என்று ஒரு அற்புதமான கற்பனை அல்லவா. சிந்தித்து பாருங்கள். தாமரை பூவினில் வண்டி, தாமரை பூவில் வளமையாக வந்து தேன் உண்டும். தேன் உண்டும் போது தாமரை பூவினில் வண்டு வந்து தேன் அருந்த இதழ் மூடிக்கொள்ள. ஏன் அந்த இதழ்கள் தாமரை பூவின் இதழ் மூடிக்கொள்ளுகின்றன? சூரிய அஸ்தமனம் வந்து விட்டது. அஸ்தமனம் வர அந்த இதழ்கள், அதனுடைய தாமரை பூவின் இதழ்கள் குவிந்து விடும்.
வண்டு நினைக்கிறது அஸ்தமனமாக போகிறது, இந்த இதழ்கள் குவிந்து விடுமே, நான் உள்ளே இருப்பது எப்படி என்று அது அங்கி ஓடும். அது அது அதனை இங்கே கண்ணதாசன் அவர்கள் வேறு விதமாக கற்பனை செய்கிறார். ஆனால் அது என்னுடைய மனதிலே ஒரு அருட்டுணர்வு உண்டாக்கியது. தாமரை பூவினில் வண்டமர்ந்து தேன் அருந்த இதழ் மூடிக்கொள்ள உள்ளிருந்தே வந்து ஆடுதல் போல் என் உள்ளத்திலே நீ ஆடுகிறாய். அந்த தலைவியுடைய மனதுக்குள்ளே இருக்கிறான் என்பதை அவன் நீ இருந்து கொண்டே இருக்கிறாய், உள்ளே ஆடிக்கொண்டிருக்கிறாய் என்று சொல்லுவது போல அமைந்திருந்தது. அற்புதமா கண்ணதாசனுடைய கற்பனையும் அற்புதமான கற்பனை தான். அப்படி சொல்லும் போது எனக்குள் மனதுக்குள் அருட்புணர்வு வந்தது. உள்ளிருந்து எப்படி வண்டு ஆடும்? தாமரை பூவின் இதழ் குவிந்தவுடன் அந்த மண்டு அதனுள் இறந்துதான் போக வேண்டும், இல்லாது குற்றுயிராய் கிடக்க வேண்டும். ஆனால் கண்ணதாசனோ உள்ளிருந்து ஆடுகிறாய் என்று எழுதியிருக்கிறார். நான் முன்னொரு முறையை கண்ணதாசனுடைய பாடலை பிள்ளை எனக்கு ஒரு ஒரு நிகழ்வை இங்கே நிறைவுபடுத்துவது நல்லது என்று நினைக்கிறேன். பல்சான்றீரே பல்சான்றீரே பதில் சொல்வீரே பல்சான்றீரே இந்த கண்ணதாசன் ஒரு நான் நினைக்கிறேன் கண்ணதாசன் 50-60 வருடங்களுக்கு முன்னால் எழுதின ஒரு அகவல்பா. அப்ப என்று அவர் சொல்லி இயல்பது இயற்கையே எல்லாம் நடக்கிறது, இயற்கையே நடக்குது, இயற்கையால் நடக்கிறது என்றே சொல்லிக் கொண்டு வந்து இறுதியிலே அவர் சொல்லுவார், இயல்பது அனைத்தும் இயற்கையின் விளைவாம், அதனாலே இயற்கையை நான் இறைவன் என்கிறேன் என்றார். இயற்கை எப்படி இறைவனாக முடியும் என்று எனக்குள் மனதுக்குள் ஒரு கேள்வி. எப்படி இயற்கையாக முடியும்? இயற்கையை இயக்குபவன் தான் இறைவன். எனவே அந்த காலகட்டத்தில் தான் சந்திரனுக்கு சென்று மண் கொண்டு வந்த சங்கதி எல்லாம் இருந்த காலம் அது. அப்போது அந்த கண்ணதாசனின் கருத்துக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. ஏனெனில் இயற்கை இறைவனாக முடியாது, இயற்கையை இயக்குவன் தான் இறைவன். அதனை வைத்து நான் எழுதினேன், விண்ணினை நோக்கி விரைந்திடும் ஊர்தி மண்ணினை மீண்டும், விண்ணினை நோக்கி விரைந்திடும் ஊர்தி மண்ணோடு மீண்டும் வருவது எங்கனம், தான் இயங்குதிறன் அந்த இதுக்கு இருந்தாலும் கூட தலைவனின் கட்டளை இல்லாமல் அது இயங்க மாட்டாது. எனவே இயற்கை இறைவன் அல்ல, இயற்கையை இயக்குபவன் தான் இறைவன் என்று நான் பாடினேன். அது போலவே இந்த பாடலிலும் கூட உள்ளிருந்தே வந்து ஆடுதல் போல் என் உள்ளத்திலே நீ ஆடுகிறாய் என்பது எனக்கு பொருத்த பாடாக இருக்கவில்லை. சரி, நாமளும் ஒரு கவிதை எழுதி பார்க்கலாமே என்று எனக்கு ஒரு உணர்வு வந்தது. நான் ஒரு கவிதை எழுதினேன். தாமரை பூவுக்கு பல பேர்கள், தாமரம், புண்டரீகம் என்றெல்லாம் பேர் இருக்கிறது அல்லவா? பிறர் கையாளாத ஒரு வார்த்தையை நான் கையாள வேண்டும் என்று நினைத்து அந்த சொல்லை பாவித்தேன். புண்டரீக பூவமர்ந்து புதுத்தேன் உண்டு புந்திகளின்றே மயங்கி விழுந்திருந்த வண்டது தன் உணர்வு உருவும் அருணமேக வளர்ந்தி மனம் தாழாது இதழ்கள் மூடி கொண்டதம் மலரிடையில் பொதிந்த வண்டி குற்றுகிறாய் குரல் எழுப்பு நிலைமை கண்டி தண்டலையில் அள்ளி மலர்ந்த எனவே ஆங்கு தாவி விழுந்தே மகிழும் மீன்கள் அல்ல. தோட்டத்தில் அந்த தோட்டத்திலே ஒரு தாமரை ஒரு தடாகமும் இருக்கிறது. அந்த ஒரு நிமிஷம். அங்கே ஒரு தடாகம் இருக்கிறது. பெரும்பாலும் தடாகத்தில் தாமரை பூ அல்லிப்பூ இருக்கும் அல்லவா? அங்கு மீன்களும் கயல்களும் நீந்து விளையாடும். இங்கே என்னுடைய கற்பனை என்னவாக மாறியது தெரியுமா? புண்டரீக பூவமர்ந்து புதுத்தேன் உண்டு புந்திகளின் தேமயங்கி சோர்ந்திருந்த ஒரு வண்டு வருகிறது. அங்கே வந்து தாமரை பூவிலே இருக்கிற தேனை உண்ணுகிறது, அங்கே மயங்கி விடுகிறது. அதை நான் இங்கே சொன்னேன், புதுத்தேன் என்று சொல்லி இருக்கிறேன் அல்லவா? அது என்ன என்றால் அப்போதுதான் மறந்த தாமரை அது. கமலமேனத்தில் ஒரு பாட்டு உங்களுக்கு நினைவு வரலாம். ராமனின் முகத்தை சுட்டும் போது அன்றலர்ந்த தாமரையை அந்தறிந்த செந்தாமரையினை வென்றனம்மா என்று வருகிறது அல்லவா? அவர் அன்று என்றால் நான் அப்போது அல்ல, அப்போதுதான். அதே கருத்தை நான் உள்வைத்து அப்போதுதான் அலர்ந்த செந்தாமரையிலே புதிதாக ஊறிய தேன், அந்த புதுத்தேன் உண்டு என்ற வார்த்தையை நான் அங்கு பிரயோகித்தேன். புதுத்தேன் உண்டு புந்தி என்ற வார்த்தை அதிகமாக பாவிப்பது இல்லை, நான் இங்கே பாவிப்பது உண்டு. நான் அதே வார்த்தையை நான் பாவித்தேன். புந்திகளின் தேமை இங்கு சோர்ந்து இருந்த வண்டது இங்கே சோர்ந்து கிடக்கிறது. வந்து தாமரை பூவிலே தேனை உண்டு அதற்கு மயக்கம் ஏற்பட்டு சோர்ந்து கிடக்கிறது. புண்டரிக பூவிலிருந்து புதுத்தேன் உண்டு புந்திகளின் தேமயங்கி விழுந்திருந்த
வண்டு அது தன் உணர்வு அதுக்கு உணர்வு வருவதற்கு முன் அருணநேக சூரியன் போய்விடுகிறார். அருணநேக வருந்தி மனம் தாழாது இதழ்கள் தாமரை பூவுக்கு தன்னுடைய காதலனான சூரியன் வெய்யோன் போகிறானே என்று நினைத்ததும் அதற்கு துன்பம், மனது வேதனை ஏற்படுகிறது. வேதனை ஏற்பட்டால் காதலன் போனால் காதலை துன்பப்படுவாளா இல்லையா? அங்கே அதே போன்றுதான் அந்த வண்டி அந்த தாமரை பூ வருத்தம் மனம் மருந்தி இதழ்கள் மூடிக்கொள்ளுகின்றன. அந்த இதழ்கள் மூடிக்கொண்டதும் அந்த இதழ்கள் அந்த பூவுக்குள்ளே வீழ்ந்து விழுந்த வண்டு அதற்கு அருணநேக வருந்தி மனம் தாழாது இதழ்கள் மூடி கொண்டவம் மலரடையில் பொதிந்த வண்டி. இங்கே அந்த வண்டி அதுக்குள்ள பொதிந்து கிடக்கிறது. பொதிந்து கிடக்கும் வண்டி என்ன ஆகும்? அது 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 வந்து கண்ணதாசன் சொன்னது போல உள்ளிருந்து ஆடாது, அது குற்றுயிராய் குரல் எழுப்புகிறது. அங்கே அது குற்றுயிராய் குரல் எடுப்பது, தாமரை மூடுகிறது, குற்றுயிராய் குரல் எழுப்பு. இந்த நிலைமையை பார்த்தது இரவையில் தானே அல்லி மலரும் அல்லவா? அல்லி சாமரை குவிகிறது, அல்லி மலர்கிறது. இந்த நிகழ்வை பார்த்ததும் பார்த்திருந்த அல்லி தாமரை குவிதை கண்டு அதற்கு மகிழ்ச்சி ஏற்பட்டு அது மலர்கிறது. அது மட்டுமல்ல, அந்த தண்டனையில் அந்த தடாகத்தில் இருந்த மீன்கள் இந்த காட்சியை பார்த்ததும் அந்த மீன்கள் மற்றவர்களுடைய துன்பத்தில் இன்பம் காணுபவர்கள் மனிதன் மட்டுமல்ல, நான் கற்பனை செய்தேன், அங்குள்ள அந்த மீன்கள் கூட அந்த காட்சியை பார்த்த போது மகிழ்ச்சி அடைகிறது. அந்த தாமரை குவிதை கண்டு சந்தோஷப்பட்டு அங்கே மீன்களும் துள்ளி விளையாடுகின்றன என்று ஒரு கவிதையை எழுதினர். இது போல நிறைய கவிதைகளை இந்த விவேக சிந்தாமணியில் இருந்து நான் எடுத்து கையாண்டு பல கவிதைகளை நான் எழுதினேன். மற்றொன்று, இந்த கவிதை மற்ற கவிதைகள் அதுல வந்திருக்கின்ற ஒவ்வொரு கவிதையை எடுக்கும் போதும் மனத்துக்கு இதமாக இருக்கும். பாருங்கள், ஒரு அருமையான கவிதை இங்கே இருக்கின்ற பயனில்லாத பொருட்களை பற்றி ஒரு புலவர் கூறுகிறார். ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரும்பசி குதவா அன்னம், தாபத்தை தீரா தண்ணீர், தரித்திரம் அறியா பெண்டீர், கோபத்தை அடக்கா வேந்தன், குறுமொழிக்குள்ளா சீடன், பாவத்தை தீரா தீர்த்தம், பயனிலை எழுந்தாரே. இந்த 7 விடயங்களும் எந்த விதமான பயனற்றவைகள் என்று சொல்லுகிறார். ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, எனக்கு நல்ல மக்கள் இருக்கிறார்கள், நான் ஆபத்து மட்டுமல்ல, நன்றாக இருக்கும் போதே என்ன உதவும் மக்கள் நான் பெற்றிருப்பது, இந்த பாடலை பார்த்த போது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்து என் மக்களை நான் பெருமைப்பட்டேன். நீங்களும் அப்படி பெருமைப்பட்டு தந்தைகளாகவும் தாய்மார்களாகவும் இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இங்கே ஆபத்துக்கு உதவா பிள்ளை எந்தவித பயனுமற்றது என்று சொல்லுகிறார். ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரும்பசிக்கு சாப்பாடு, உணவு, சோறு இருக்கிறது, சோறு இருக்கு, நாம் சோறு என்ற வார்த்தை இல்லை, சோறு இருக்கிறது, அன்னம் இருக்கிறது. ஆபத்துக்கு அரும் பசிக்கு உதவாத அன்னம், பசிக்கு உதவாத உணவு எதற்காக? எந்த பிரயோசனமும் மற்ற போனதுதானே அது. மற்றொன்று, தாபத்தை தீரா தண்ணீர், தாகத்தை அடக்க தண்ணீர் தாகத்தை தீர்க்கவில்லை, அந்த தண்ணீரால் என்ன பிரயோசனம் இருக்கிறது? 1000 நாங்கள் ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் பிடித்தாலும் கூட அது தாகத்தை தீர்க்காது. தண்ணீர் தான் தாகத்திற்கு ஒரு அருமருந்து. இங்கே தாகத்தை தீரா தண்ணீர், சரித்திரம் அறியா பெண்டீர். இங்கே இது இப்போது இந்த காலகட்டத்திலே ஒரு கணவனுடைய வருவாயை அறியாமல் பெண்கள் செலவு செய்வதை பற்றி மறைமுகமாக சுட்டுவது போல இருக்கிறது அல்லவா? சரித்திரம் அறியா பெண்டீர், இவ்வளவு வருவாயை பற்றி நினைப்பாக மாட்டார்கள். தங்களுடைய குடும்பத்தின் நிலையை அறியாமல் அது செலவு செய்கின்ற சரித்திரம் அறியா பெண்டீர். கோபத்தை அடக்கா வேந்தன், வேந்தனுக்கு இப்போதும் பொறுமை இருக்க வேண்டும், அமைதியாக கேட்க வேண்டும். அவர் சொல்லுவதன் பொருளை தெரிந்து, நாம கண்ணகியுடைய திருமணம் எடுக்கும் போது கண்ணகியை பற்றி சொல்ல வந்தது என்ன என்று சரியான ஆய்வு இல்லாமல் ஆராயாமல் அவனுக்கு கோபம் வருகிறது. கோபம் வந்தால் அப்படி சாபம் அடக்கிற தண்டனை எல்லாம் நாம் அறிந்த செய்திகள் தானே. இங்கே கோபத்தை அடங்கா வேந்தன், குறுமொழி கொள்ளாட்சியுடன் ஒரு ஆசிரியர், இங்கே நல்லாசிரியை இருக்கிறார், நல்லாசிரியை அவர்களுக்கு அதிலே நல்ல அனுபவம் இருக்கின்றது. ஒரு ஆசிரியை நல்ல உபதேசங்களை கேட்காத, அவர் வழியில் நடக்காத ஒரு சீடன், பார்வத்தை தீரா தீர்த்தம், கைநிலை ஏறும் தானே. நீரை உங்களுக்கு தீர்த்தம் பற்றி நீங்கள் அதிகமாக அறிந்திருப்பீர்கள், அது துன்பத்தை தீர்க்கும், பாவங்களை அழித்து விடும் என்று சொல்லுவார்கள். அப்படி பாவத்தை அழிக்கவில்லை என்றால் அந்த தீர்த்தத்தால் எந்த பயன் உண்டு? இங்கே பொருத்தம் இல்லாத பயன்பாடற்ற பற்றி அழகாக சொல்லுகிறார். இந்த ஒரு பாடல் இது அடங்காது போவதனால் ஏற்படுகின்ற வினைகள்,
கட்டுக்கடங்காது ஏற்படி வருகின்ற நிலையை பற்றி கூறுகிறார் ஒரு அழகான பாடையிலே. பிள்ளைதான் வயதில் மூத்தால் பிதாவின் சொற் புத்தி கேளான். பிள்ளைதான் வயதில் மூத்தால் பிதாவின் சொற் புத்தி கேளான். கள்ளிட குழலால் மூத்தால் கணவனை கருதிப்பாராள். தெள்ளற வித்தை கட்டால் சீடனும் குருவை தேடான். உள்ள நோய் பிடிகள் தீர்ந்தால் உலகோர் பண்டிதரை தேடார். இது அழகான பாடல் அல்லவா? இது எல்லாம் அப்பப்போதுதான், அதுக்கு பின்னால் அது பயனற்று போகிறது என்று அழகாக சொல்லி இருக்கிறார். இதற்கு விளக்க வேண்டியதில்லை, உங்களுக்கு நன்றாக தெரியும். மற்றொரு பாடல் பாருங்கள். எவ்வளவுதான் நாம் யாரை எவ்வளவு சிறப்பான இடத்தில் கொண்டு வைத்தாலும் அவர்களுடைய அந்த குல பழக்கம் மாறுவதில்லை. அவருடைய வழக்கமாக அந்த பழக்கங்கள் மாறாது என்பதற்கு ஒரு அழகான உதாரணத்தை இந்த கவிஞன் புலவன் சொல்ல இருக்கிறார். குக்கரை பிடித்து நாவி கூட்டினில் அடைத்து வைத்து மிக்கதோர் மஞ்சள் பூசி மிகுமணம் செய்தாலும் தான் அக்குலம் வேறதாமோ அதனிடம் புழுகுண்டாமோ. குக்கரே குக்கர் அல்லால் குலத்தினில் பெரியதாமோ. குக்கல் என்பது நாய் என்பது நாம் எல்லோரும் அறிவோம். நாயை கொண்டு சென்று அழகாக மண் பூசி அழகாக வாசனை திரவியங்கள் பூசி ஒரு இடத்தில் கொண்டு வைத்தாலும் கூட அது அதனுடைய குலம் மாறுமா? அதன் நாயாலை அளவெடுத்து பெருக்கி தீடி நற்றமிழை எழுத்தாணியாமோ. தேவாலம் சுடுகாட்டை பெருக்கி தள்ளி பெரிய விளை கேட்டு வைத்தால் வீடுதாமோ என்று ஒரு இருக்கிறது. இங்கே நாயை கொண்டு போய் எவ்வளவுதான் மனம் பூசி வைத்தாலும் கூட அதனுடைய குலம் மாறாது. நாயாகவே அதனுடைய பண்பை காட்டும் என்பது இது இப்படியான இது அதனுடைய எவ்வளவுதான் நாம் மாற்ற முடிந்தாலும் மாற மாட்டார்கள் என்பதை அழகாக சொல்லி இருக்கிறார். மற்றொரு பாடல், செல்வம் வந்துட்டால் ஒருவருக்கு அவரை சுற்றி எத்தனை பேர் வருவார்கள், இவ்வளவு பேர் வருவார்கள். அவர்கள் அறியாதவர்களும் வருவார்கள், அறிந்தவர்களும் வருவார்கள், சொந்தமும் வரும், சொந்தமும் இல்லாதவர்களும் வருவார்கள். இந்த பாடலை அழகான ஒரு குரல் ஒரு பாவிலே அந்த புலவன் பாடி இருக்கிறான். ஆளிலே பூவும் காயும் அழிதரு பழமும் உண்டேன் சாலவே பட்சியெல்லாம் தம் குடி என்றே வாழும். வாலிபர் வந்து கூடி வந்திப்பர் கூடா கூடி ஆளிலே யாதும் போனால் அங்கு வந்திருப்பார் உண்டோ. ஒரு அழகான தத்துவம் இது. நம்மிடம் செல்வம் இருக்கும் போது நம்மை நாடி எல்லோரும் வருவார்கள். நம்மை அறிந்தவர்கள் பகைவர்கள் கூட நட்பு கொள்வார்கள். அப்போதான் அது போலத்தான் ஆலமரத்திலே பழம் இருக்கின்ற போது பூவும் காயும் இருக்கும் போது ஆளிலே பூவும் காயும் அழிதரு பழமும் உண்டேன் சாலவே பட்சியெல்லாம் தன் குருவி கூட்டங்கள் பறவைகள் எல்லாம் அந்த ஆலப்பழத்தில் இருக்கும் பழத்தை தின்ன எப்படி வரும்போ அது போலத்தான் பொருள் உண்டாகும் போது நம்மளோட பொருள் இருக்கும் போது நிறையவே நம்மை நாடி பலரும் வருவார்கள். ஆளிலே பூவும் காயும் அழிதரு பழமும் உண்டேன் காண அந்த பாடல் அவ்வாறு வருகிறது. இந்த பாடலில் இவ்வாறு நிறையவே பாடல்களை நான் ஆயத்தம் செய்து வந்திருக்கிறேன். ஆனால் அளவுக்கு அதிகமாக சொன்னாலும் நீங்களும் அலுப்படைந்து விடுவீர்கள். மற்றும்படி மற்றவர்களுக்கு கருத்து கூறுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். நான் நினைத்தபடி நிறைய எழுதி வந்திருக்கிறேன். ஆனால் அவை அனைத்தையும் உங்களிடம் ஒப்புவிக்க நான் பிரியப்படவில்லை. இதுவே போதும் என்று நான் எண்ணுகிறேன். உங்களுடைய பின்னூட்டங்களில் மற்றவற்றை பார்க்கலாம். தொடர்ந்தும் நான் இன்னும் சில கவிதைகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். உங்கள் பின்னோட்டத்தின் பின்னால் அல்லது நன்றி, வணக்கம். நன்றி. சிறப்பு சிறப்பு. நன்றி நன்றி அப்பா. தங்களுடைய உரை மிக அருமை. விவேக சிந்தாமணி கவிதையோடு கண்ணதாசனுடைய கவிதை ஒப்பிட்டது மட்டுமல்லாமல் தம்முடைய கவிதையையும் சேர்த்து தங்களுடைய கற்பனையில் விளைந்த கவிதையையும் உரைத்து எல்லோரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்திய தாங்கள் மிகச்சிறந்த ஒரு காப்பிய கோதான். இந்த காலத்தில் அதாவது தன்னால் இயலாத நோன்பிருக்கின்ற காலத்திலும் அதாவது பேசுவதற்கு இயலாத சில சூழல்கள் இருக்கலாம். இருந்தாலும் கூட எப்படியாவது தானும் இந்த தளத்தில் கலந்து கொண்டு உரையாற்ற வேண்டும் என்ற ஒரு அற்புதமான ஒரு எண்ணத்தோடு
எனக்கு பேசுவதற்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது என்றால் நோன்பு பிடித்திருப்பதால் வாய் காய்ந்து கொண்டிருக்கிறது. என்னால் அந்த பேச சிரமப்பட்டதனால் தான் நான் இந்த அளவிலேயே முடித்துக் கொண்டேன். மன்னியுங்கள். நீங்கள் பேசுவது கேட்கவில்லை. அதாவது நான் நோன்பு இருப்பதனால் பேச முடியவில்லை, வாய் காய்ந்து கொண்டிருப்பதனால் எனக்கு மிக சிரமம். உங்களுக்கு சொல்லையா, நான் கலைவாணி அம்மா சரஸ்வதி அம்மா பேசுறது கேட்கல, பேசுவது கேட்கவில்லை. அம்மா சரஸ்வதி அம்மா பேசுறதான் கேட்கல. அதனால என்ன செய்யலாம் ஐயா, பார்ப்போம், என்னன்னு பார்ப்போம். சரி ஐயா, இன்றைக்கு நீங்கள் ஆரம்பிக்கலாம். மாதிரி சிறப்பாக ஜின்னா அவர்களுடைய பேச்சு அருமையாக இருந்தது. வெகு சிறப்பு. உங்களுடைய பின்னோட்டம் சார்ந்த கருத்துக்களை பதிவு. ஐயா அவர்களுடைய உரை மிகச் சிறப்பு. அவரு அந்த விவேக சிந்தாமணி சிறு வயதில் கண்டு கேட்டு புனைந்த கவிதைகளை மிகச் சிறப்பாக நமக்கே உரிய கவிநயத்தோட, அதாவது கண்ணதாசன் பாடல்களோடு சரி, கம்பராமாயணத்தில் வரும் சொற்றொடர்களோடு சரி இணைத்து அருமையானது ஒரு விவேக சிந்தாமணி என்ற நூலை பலர் அறிந்திருக்கலாம். ஆனாலும் அதை இயற்றிய ஆசிரியர் யார் என்று தெரியவில்லை. ஆனாலும் மிகச்சிறந்த அந்த பொருள்படக்கூடிய அந்த கவிநயங்களை உள்வாங்கிக் கொண்டு தானும் கவி புனைந்தவர்களை நம்மோடு சொல்லி உறவாடிய நம்முடைய காப்பியக்கோ ஜின்னா அவருடைய அந்த உரை மிகவும் பாராட்டத்திற்குரியது. மிகவும் அந்த நோன்பு காலத்திலும் பேசுவதற்கு மக்களுக்கு தன்னால் இயன்ற அந்த இலக்கிய பணியை ஈந்து ஒக்கும் இன்பம் சொல்வார்ல வள்ளுவர், அது போல அந்த ஒரு நனநிலையில ஐயா அவர்கள் அளித்தது மிகச் சிறப்பு. அதனாலே அது மிகவும் சிறப்பாகவும் இருந்தது என்றுதான் கூற வேண்டும். வெய்யோன் ஒளியால் விடிந்த பாரும் விவேக சிந்தாமணி விருந்தாய் ஒளிர்ந்தது. விவேக சிந்தாமணி விருந்தாய் ஒளிர்ந்தது. தங்க நிற கதிர்கள் தரணி எழுப்ப உதயம் பெற்ற உபதேச பாடல் சீலமாய் வாழ்வு சிறப்பாய் உயர்ந்து முந்திடும் நாளில் முத்தமிழ் உயவே மண்ணும் செந்தமிழ் மகிழ் உரை நற்கதிர் நாயகன் காப்பியக்கோ உரை கீழ்வானம் சிறக்க விருந்தான கவிநயமே அறமாய் வாழ்வின் அகிலம் உறவே வையத்து வாழ்வின் தருமறை திருவே கற்றவர் உற்றவர் மகிழும் நலமே விலையிலா அன்பின் விரிந்த உறவே விவேக சிந்தாமணி விவேகமாய் உரைத்த நல்வரவே. இது ஒரு சின்ன ஆசிரியப்பா. அன்பும் பண்பும் அல்லும் வாழ்வு இன்பம் பொங்கும் இச்சை மாண்பு தன்னலம் கருதா தன்னிலை உயர்வே நன்றே ஆற்றும் நல்வினை செயலே அலைக்கடல் தாளாட்டும் தீவின் அன்னை தமிழ் தாளாமிடும் கவியமது அக்கரை சீமை துபையில் விவேக சிந்தாமணி விவேக விடியலானது விகட கவியாய் விருட்சம் ஓங்கி உரைத்த பொருள்நயம் அறம்சார் அன்பின் அன்பளிப்பு ஆனந்தம் பொங்கும் ஆராய்ச்சி அறுவடை. அருமையாக இருந்ததப்பா. நீங்கள் தொடரலாம் உங்களுடைய இலக்கிய பணி. இந்த நோன்பு திருநாளிலே எங்களுக்காக மிகச்சிறந்த ஒரு அந்த கவிதை படைப்புதோடு மட்டுமல்லாமல் அவற்றையெல்லாம் விளக்க வேண்டும் என்றால் நிறைய பேர் பேச வேண்டும். நான் என்னுடைய நடையிலே விளக்கினேன். அருமையான அந்த கதிரவன், அந்த தாமரையில் விடிந்த அந்த வண்டு பற்றிய கதை, கம்பராமாயணத்தோடு நிறைய பாடல்கள் வருகிறது. அருமையாக எடுத்துக்கொண்டு எங்களுக்கு அளித்த இந்த இலக்கிய விருந்திற்கு ராஜபாளையம் முத்தமிழ் சென்டர் சார்பாக வாழ்த்தும் வணக்கம் கூறுகிறேன். தொடரட்டும் உங்கள் கவிதை பணி. நன்றி. அசோகன் தலைமுறை இருக்கு. அசோகன் தலைமுறை இளங்குமரன் ஐயாவுடைய தலைமுறை இருக்கு. வணக்கம். இல்ல அசோகன் தலைமுறை இருக்கு. தலைமுறைக்கு அப்புறம் தான் தலைமுறை பேசுவதற்கு இளங்குமரன் அவர் வந்திருக்கிறாங்க. மிக சிறப்பு. நமது நடுவராக இளங்குமரன் ஐயா போட்டிருக்காங்க. அவங்க இணைப்புல வந்துட்டாங்க. ஐயா வாங்க. ஐயா இளங்குமரன் ஐயா வாங்க. ஐயா வணக்கம். சிறந்த பேச்சாளர். ஏற்கனவே ஐயா நம்முடைய
பட்டிமன்றத்துக்கு தலைவராக வந்திருக்காங்க, நடுவராக வந்திருக்காங்க. அவங்க திருக்குறள்ல ரொம்ப ஆழமான புலமைப்பட்டவங்க. அவங்க 1330 குறளையுமே முதல்ல அவங்க அதை படிச்சு நான் சொல்லிடுறேன். ஐயா வாருங்க ஐயா, நீங்க உங்களுடைய தலைமுறை தாருங்கள். வணக்கம். வணக்கம் ஐயா. ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் நடத்துகின்ற இந்த அருமையான நிகழ்வு, அது தொடர் நிகழ்வாக ஏறக்குறைய 100வது நிகழ்வை எட்டி கொண்டிருக்கின்ற இன்றைய நிகழ்வு. இந்த இனிய நிகழ்வை மிகச் சரியாக நெறியாள்கை செய்து கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய ஆய்வறிஞர் சரஸ்வதி அம்மா அவர்கள் இன்றைக்கு அருமையான விவேக சிந்தாமணியின் வைர வரிகள் குறித்த மிக அருமையான சிறப்பான உரை வழங்கிய மதிப்பிற்குரிய ஜின்னா கரிபுதன் ஐயா அவர்கள் இந்த உரையின் ஊடாக, உரை நிறைவுக்கு பின்பாக கருத்துரை வழங்கிய ரமேஷ் ஏத்துராஜன் ஐயா அவர்கள் இந்த இனிய நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற இலக்கிய சுவைஞர்கள் அத்தனை பேருக்கும் தேனி வையை தமிழ் சங்கத்திலிருந்து இளங்குமரனின் இனிய வணக்கம். விவேக சிந்தாமணியின் வைர வரிகள். நான் ஐயா அவர்கள், சிறப்புரையாளர் ஐயா அவர்கள் பேசி, அதாவது தாமரை பூ, அந்த தாமரை பூ வண்டு தொடர்பாக பேசி கொண்டிருக்கின்ற பொழுதுதான் உள்ளே நுழைந்தேன். ஒரு புறம் மிக அருமையான உரை நான் கேட்டதிலிருந்து, ஒருபுறம் விவேக சிந்தாமணியின் பாடல், ஒருபுறம் கம்பராமாயணத்திலிருந்து சான்று, இன்னொரு புறம் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் இந்த செய்தி குறித்து அவர் எந்த வகையில் தன்னுடைய பாவை இயற்றியிருக்கிறார் என்பது, இந்த மூன்றோடு தன்னுடைய பாடலையும் இணைத்து ஐயா அவர்கள் வழங்கிய உரை மிகச் சிறப்பு. நிறைவாக ரமேஷ் எத்திராஜன் ஐயா அவர்கள் சொன்னார்கள், இந்த நூலாசிரியர் யார் என்று தெரியவில்லை என்று. பெரும்பாலும் தமிழ் இலக்கியங்களில், சங்க இலக்கியங்களில் கூட பல சங்க பாடல்களுக்குரிய ஆசிரியர்கள் தெரியவில்லைதான். இன்றைக்கு இருப்பதை போல் தன்னை முதன்மைப்படுத்தாத பாவலர்களாகவே அவர்கள் இருந்துவிட்டு போய்விட்டார்களோ என்ற ஒரு வகை எண்ணமும் நமக்கு உள்ளே இருக்கிறது. விவேக சிந்தாமணியை பொறுத்த மட்டில் ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்பதை விட என்ன செய்யக்கூடாது என்று வலியுறுத்துகின்ற நூல் அது. அந்த என்ன செய்யக்கூடாது என்ற வகையில் தான் ஐயா அவர்கள் அந்த 7 செய்திகள் தொடர்பான ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரும்பசிக்கு உதவா அன்னம் என்கின்ற அந்த பாடலை மிக அழகாக விளக்கினார். அந்த பாடலின் பின் இந்த செய்தியை அப்படியே இணைத்து பார்த்தாலே நமக்கு தெரிந்துவிடும். நான் ஐயா தமிழண்ணல் ஐயா அவர்களிடம் கட்டளை கலித்துறை குறித்து கற்றுக்கொள்வதற்காக கேட்கின்ற பொழுது, கட்டளை கலித்துறையினுடைய அந்த இலக்கணங்களை எல்லாம் விரித்து உரைத்து நிறைவாக அவர் சொன்ன செய்திதான், இந்த கட்டளை கலித்துறையில் எது வர வேண்டும் என்பதை விட எது வரக்கூடாது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். விவேக சிந்தாமணியையும் நான் அப்படித்தான் பார்க்கிறேன். ஒரு மனிதன் என்ன செய்தால் என்ன கிடைக்கும் என்பதை விட எதை செய்யக்கூடாது, செய்யக்கூடாததை செய்தால் அந்த அவனுடைய நிலை என்னவாக இருக்கும் என்று நூல் முழுமைக்குமாக வலியுறுத்துவதாக இருக்கிறது. இன்னொரு புறம் இந்த நூலை பொறுத்த மட்டில் இதற்கு விளக்க உரையோ பொதிப்புரையோ தேவையில்லை. மிக எளிமையாக எல்லோரும் புரிந்து கொள்கின்ற அந்த இலகிய எளிய இலக்கிய மொழியில், தமிழில் மிக அழகாக வார்த்து வைத்திருப்பார் ஆசிரியர். அப்படியான பாடல்களை உள்ளடக்கியது. ஒரு செய்தி ஐயா சொன்னார்கள், ஆபத்துக்கு உதவா பிள்ளை என்பதை தாண்டி குக்களை பிடித்து நாவி கூண்டினில் அடைத்து வைத்து மிக்கதோர் மஞ்சள் பூசி மிகுமனம் செய்துத்தாலும் குக்களல்லால் குணந்தனில் வேறதாமோ என்று ஒரு பாடல். இன்றைக்கு சிற்றூர் புறங்களிலே இது பழமொழியாக கூட இருக்கிறது. என் நாயை பிடிச்சு நடுவீட்டுல வச்சாலும் கூட அது வேலையை மாத்தாதரா அப்படின்னு சிற்றூர் புறங்களில் இன்றைக்கும் பழமொழியாக இருக்கிறது ஒரு புறம். இன்னொரு புறம்
சிலருக்கு குணம் எப்படி அமைந்திருக்கிறதோ அந்த குணம் தொடர்பாக அவர்கள் யாரிடமெல்லாம் பழகுகிறார்களோ அவர் பழகி கொண்டிருக்கின்ற இனம் அவருடைய குணத்தை தீர்மானிக்கிறது என்று வள்ளுவன் சொல்வான். அந்த வகையிலும் பார்க்க போனால் நாய்தான் எப்படித்தான் அதை மிகு வாசனை தரக்கூடிய உயர்ந்த பொருட்களை எல்லாம் தடவி பஞ்சுமெத்தையிலே படுக்க வைத்தாலும் கூட நாயுடைய குணம் ஒருபோதும் மாறாது. சில கேடுகட்டவர்களும் அப்படித்தான் இருப்பார்கள். அவர்களுக்கு எவ்வளவு என்ன ஒரு நிறைவான நிகழ்வுகளை எல்லாம் நிறைவான பணிகளை எல்லாம் நாம் செய்து கொடுத்தாலும் கூட அந்த பணி முடிந்தவுடன் அவர் வேலையிலே இருப்பார். பணி முடிவதற்கு முன்பாகவே அதை காட்டி செல்வார். இப்படி ஒரு அருமையான ஒரு அந்த வாழ்வியல் நூலாகவும் இந்த விவேக சிந்தாமணி நமக்கு உரைக்கிறது. வாழ்க்கையில் யாரை நம்ப வேண்டும், யாரை தவிர்க்க வேண்டும் என்று சொல்கின்ற நூல் விவேக சிந்தாமணி. கல்வியின் சிறப்பு, இல்லற நெறி போன்றவற்றை மிக அருமையாக விளக்கக்கூடிய நூல் இந்த விவேக சிந்தாமணி. நட்பு, யாரிடம் நட்பு கொள்ள வேண்டும், யாரிடம் நட்பை தவிர்க்க வேண்டும் என்று வள்ளுவனின் வலியுறுத்தி நட்பு குறித்து பேசக்கூடிய நூலும் இந்த விவேக சிந்தாமணியாக இருக்கிறது. கல்வியின் உயர்வு குறித்தும் கற்றோரின் சிறப்பு குறித்தும் பேசுகிறது. தீய நட்பினால் உண்டாகும் கேடுகள் குறித்து இந்த நூல் சொல்கிறது. பொருளை சேமிக்கின்ற அந்த அவசியத்தையும் தேவையையும் ஈகை குணத்தையும் பேசுகிறது. இல்லறம், குடும்ப அமைப்பில் பெண்களின் பங்கு மற்றும் நற்பண்புகளை அழகாக கூறி செல்கிறது. இன்னும் சொல்ல போனால் இன்னும் பல மேடைகளில் முழங்குகின்ற அந்த பாடலாக ஒரு பாடல் எப்போதும் இருக்கும். கல்வியின் சிறப்பு குறித்து பேசுகின்ற பொழுது வெள்ளத்தால் அழியாது என்று ஒரு பாடல் இருக்கிறது. அது இன்றைக்கு பெரும்பான்மையான கல்வியாளர்கள் பலரும் அதை எல்லா மேடைகளிலும் பயன்படுத்தி வருகிறார்கள். வெள்ளத்தால் அழியாது, வெந்தலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவொழிய குறையாது, கள்ளர்க்கோ பயமில்லை, காவலோ மிக எளிது, கல்வி எனும் உள்ளத்தே பொருள் இருக்க உலகெங்கும் பொருள் தேடி உழல்வதேனோ என்கின்ற இந்த பாடல். இதில் முதலிலே இருக்கின்ற அந்த 4 வரிகளை மட்டும் பல மேடைகளில் எல்லா கல்வியாளர்களும் பேசுகின்ற அளவிற்கு தன்மை உடைய இந்த நூலில் இருக்கின்ற பல வைர வரிகளை குறித்து மதிப்பிற்குரிய ஐயா அவர்கள் சிறப்புரையில் விவேக சிந்தாமணியின் வைர வரிகள் என்று ஜின்னா ஹரிபுதீன் ஐயா அவர்கள் பேசிய உரை மிக அழகு, சிறப்பு. வாழ்த்துகள் ஐயா, வாழ்த்துகள். அது நிறைய, இது நோன்பு காலம், தண்ணீர் கூட குடிக்காமல் நகர வேண்டிய கட்டாயம். தொடர்ந்து பேசினால் நான் உளரும். அப்படி உலர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையிலும் கூட ஒரு எல்லை வரையிலுமாக இனி பேசினால் சரிவராது என்று தனக்குத்தானே அந்த உரையை நிறுத்தி இருக்கிறாரே தவிர இன்னும் நிறைந்த கருத்துக்களை தொகுத்து வைத்திருக்கிறார் என்கின்ற செய்தியை கேட்கும் பொழுது அடரா, நாம் கேட்ட அந்த சுவை பாதியிலேயே நின்று விட்டதோ என்றே எண்ண தோன்றுகிறது. மீண்டும் முழு உரையையும் மீண்டும் ஒரு நாள் கேட்கலாம் ஐயா. மிக அருமையான உரைக்கு தங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்தினையும் பாராட்டினையும் குறித்தாக்கி மகிழ்கின்றேன். இந்த குழுவில், இலக்கிய குழுவில் இணைந்திருக்கின்ற அத்தனை பேராளுமைகளுக்கும் உள்ளன்போடு நன்றியை உரித்தாக்கி மகிழ்கின்றேன். வாழ்க வள்ளுவம், வாழ்க வையகம், தமிழ் எங்கள் உரை, குரல் எங்கள் மறை. வாழ்த்துகள் ஐயா. நன்றி. நன்றி ஐயா, நன்றி நன்றி. பேசுங்கம்மா, பேசுங்க ஐயா. செல்வனையா, நீங்களும் அப்படியே நிறைய அழகு பண்ணுங்க ஐயா. சரிங்கம்மா, சரிங்கம்மா. தலைமுறையில ஐயா நிறைய சிறப்பான செய்திகள்லாம் சொன்னாங்க. அதே போல ஜின்னா ஐயாவும் அவர் ஒவ்வொரு பாடல்களையும் சொல்லி சொல்லி அவரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதின பாடலையும் சொல்லி, அதாவது அந்த ஐயா ஒரு படைப்பாளி. வள்ளுவரை பற்றி ஒரு கவிதையை எழுதி அனுப்பியிருந்தாங்க, படிச்சு பார்த்தேன். ஒவ்வொரு வரிகளும் அவ்வளோ முத்து முத்தா இருந்தது, அவ்வளோ சிறப்பா இருந்தது. எப்படி ஐயா அந்த
திருக்குறளர் வரக்கூடிய வரிகள் மாதிரியே அந்த எழுத்துக்கள்லாம் இருந்தது. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்படி அப்படி ஒரு புலமை வாய்ந்த ஜின்னா சரீதன் ஐயா அவங்க இன்னைக்கு நமக்கு விவேக சிந்தாமணியிலிருந்து ஒரு அருமையான ஒரு 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 தொகுப்பு. அத இன்னைக்கு அவங்க பேசினால தான் இன்னைக்கு தலைமையிலும் இளங்குமரன் ஐயா வந்து ஒரு சிறப்பா அந்த இதெல்லாம் நமக்கு கொடுத்தாங்க. கல்வியை பற்றி உள்ள சிறப்புகள் எல்லாம் சொல்லும்போது, ஓ! இது இங்க தான் இருக்கு அப்படிங்கிறத மீண்டும் நமக்கு இன்னைக்கு நினைவுபடுத்தினாங்க. அப்படி இன்னைக்கு ஐயாவுடைய சிறப்புரையும் சரி, தலைமையுரையும் மிக சிறப்பாக இருந்தது. அருமையாக இருந்தது. நன்றி ஐயா, நன்றி. அடுத்ததாக பின்னோட்டம் தர கோவிந்தம்மாள் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அம்மா வாங்கம்மா. அம்மா கோவிந்தம்மாள் அம்மா. நான் பேசிட்டா? சரிங்க ஐயா. சரி. வாங்க வாங்க. மனோகரன் ஐயா பேசுங்க. ஆன்றோர் பெருமக்கள் குழுமி இருக்கக்கூடிய அவைக்கு இனிய மாலை வணக்கம். கவிக்கோ விவேக சிந்தாமணியின் வைர வரிகள் என்ற தலைப்பிலே சாணை தீட்டப்பட்ட சொற்களை வைத்து எங்கள் மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய அறியாமையை மெல்ல மெல்ல அகற்றிய அந்த உரை உடனே ரமேஷ் ஐயா அவர்கள் கவிதையை வடித்ததும் அந்த கவிதையின் சிறப்பு கண்டு நான் உள்ளம் உவந்ததும் அதற்கு பின்னால் இன்றைக்கு தலைமை உரை ஆற்றிய இளங்குமரன் ஐயா அவர்கள் தெளிவான சொற்களால் ஒரு தேர்ந்த உரைக்கு அருமையான தலைமை உரையையும் வழங்கி பின்னூட்டத்தையும் வழங்கி இருக்கின்றார். எத்தனை செய்திகளை அவர் போகின்ற போக்கிலேயே சொல்லி சென்றார். கடைசியாக முடிக்கின்ற பொழுது குறள்தான் எங்கள் வேதம் என்று முடித்தார். இந்த மண்ணுலகிலே வாழுகின்ற அத்தனை உயிர்களும் குறள் நெறியிலே நின்றால் உலகிலே எந்தவிதமான நெருக்கடியும் வராது என்பது திண்ணம். ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அனுபவ மூதுரை, நீதி, அறநெறி இந்த மூன்றையும் மையமிட்டு எழுந்த விவேக சிந்தாமணி ஆசிரியர் யார் என்று தெரிய அது அவருடைய தன்னடக்கமாக இருக்கலாம். தலைமை உரையாற்றிய ஐயா அவர்கள் சொன்னது போல சங்கப்பாவிலேயே பலருக்கு பெயர் தெரியவில்லை. அந்த பாம்பிலே வருகின்ற சொல்லாட்சியை வைத்துக் கொண்டு அவருக்கு பெயரை நாம் சூட்டி மகிழ்கின்றோம். அது வழக்கம். இங்கே அப்படியும் இல்லை. ஆக சிறு வயதிலேயே இந்த சிந்தாமணியிலே ஈடுபாடு கொண்டு அதை மனனம் செய்தது மட்டுமல்லாமல் அந்த பாடலின் சிறப்பிலே தன்னுடைய நெஞ்சை பறிகொடுத்து இவருமே பாடல் யாத்திருக்கிறார். அருமையான பாடல். வண்டு பறக்கிறது, நாவல் பறக்கிறதோ நல்ல தற்குறிப்பேற்றம். அங்கே ஆரம்பித்து கண்ணதாசனை தொட்டு அதற்கு பின்னால் அவர் தாமரையினுடைய தடாகத்திலே என்னென்ன மலர்கள் இருக்கின்றன. ஆக ஒரு புது சொல்லாட்சி அவர் அங்கே கொண்டு வந்ததாக சொன்னார். ரசித்தி அன்றலர்ந்த என்ற அந்த சொல்லாட்சி ராமனுக்கு சொன்ன அந்த அடை இவர் எடுத்து வைத்துக் கொண்டு புது தேன் உண்டு மயங்கி விழுவதாக சொன்னார். அதனுடைய நிலையை பார்த்து தாமரை மூடிக்கொள்கிறது. மீன்களுக்கும் களியாட்டம். ஆக மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உணர்வு அக்னியிலும் இருக்கிறது என்பதை உற்று நோக்கி மிக நயமாக சொன்ன அந்த இடம் வியக்கின்றேன். இன்னும் நிறைய சொன்னார். பயன்படாத 7 அதை பற்றி தலைமை உரையாற்றியவர்களும் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். ஆக நாயை குளிப்பாட்டி நடுவீட்டிலை வைத்தாலும் இது நம்முடைய கிராமங்களிலே
வழக்கத்திலே இருக்கக்கூடிய சொலவடை அல்லது முதுமொழி அல்லது பழமொழி, எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். வள்ளுவன் இதை சொல்லுவான், நுண்ணிய நூல்வல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்பார். ஆக எவ்வளவுதான் படித்தாலும் கூட அது அப்படித்தான். சிலருக்கு எப்படித்தான் ஒப்பனை செய்து அழகு பார்த்தாலும் கூட அந்த இயல்பு என்பது சற்றென்று வெளியே வந்துவிடும். இன்னும் நிறைய இருக்கிறது. பார்த்தால் இதெல்லாம் அவரு சொல்லணும்னு நினைச்சாரு. ஆனால் ஒருபுறம் நோன்பு அதிலும் இருக்க வேண்டும். பேசுகின்றார், நாக்கு உணர்கிறது. தமிழ் தேன் அருந்திய அந்த உற்சாகத்திலே தொடர்ந்து பேசினார். ஆனாலும் கூட ஒரு கட்டத்திலே முடியவில்லை. உற்சாக ஒரு வேலை வேறு மாதிரியாக போய்விடுமோ என்று எண்ணி நம்மையெல்லாம் பேச வாய்ப்பு வழங்கி அவர் ஒதுங்கி கொண்டார். இன்னும் பார்த்தீங்கன்னா சில பேர் சில இடங்கள்ல தான் இருக்கணும். யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. ஒரு பாட்டு கண்ணதாசனுக்கு இருந்துதான் அதை கொண்டு வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். யானை அப்படியே நீர் அருந்த துறைக்கு போகிறது. முதலை உள்ளே இருக்கிறது. முதலை யானையையே இழுத்து போடுகின்ற ஆற்றல் உடையது. அதே முதலை கரையிலே இருக்கக்கூடிய பூனையை பிடிக்க இயலுமா? அதனுடைய பலம் அங்கே எங்கே போனது? ஏன்னா அவைக்கு முருகப்பிரான் ரொம்ப தெளிவா ஒரு இதை சொல்றார், சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா இல்லைங்களா? அப்போ அவை சொல்லுவாப்புல, கருங்காலி சட்டைக்கு நாணாத கோடாரி இந்த கதலிக்கு நாளுகிறதே அப்படின்றேன். ஆக எப்படியெல்லாம் இருக்கு பாருங்க. அவங்கவுங்க இடத்துல இருக்கணும். அந்த இடத்தை விட்டு நீங்கினால் அரசனாக இருக்கட்டும், தலைவனாக இருக்கட்டும், சேனையாக இருக்கட்டும், எல்லாமே இறங்குதலுக்கு உரியவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. யாருக்கு அறிவுரை வழங்க வேண்டும்? அதுவும் விவேகசிந்தாண்டில் ஒரு பாட்டு இருக்குது. துக்கணாங்குருவி மழையில நனையாம அது கூட்டில் நிம்மதியா இருக்கு. மழையில நனைஞ்சுக்கிட்டு குரங்கு வருது, அதுக்கு இது அறிவுரை சொல்லுகிறதா? பிடிக்கல குரங்குக்கு, ஏறி அந்த கூட்டை பிய்த்து போடுவதாக சொல்லுகிறார். ஆக சொல்ல வேண்டியவர்களுக்கு சொல்ல வேண்டும். அவர்களுக்கு சொன்னால் யார் சொல்லுகின்றார்களோ அவர்களுக்கு தான் இழுக்கு. ஆக இதெல்லாம் அவர் தன்னுடைய மனதிற்குள்ளே குறித்திருப்பார். ஆனாலும் கூட அவருடைய இயலாத தன்மை நம்மை இந்த பாவையெல்லாம் நினைக்க வைத்து விட்டது. வைர வரிகளை நம்மை சிந்திக்க வைத்து அருமையான பொழிவை இந்த மன்றத்திலே ஆற்றி நம்முடைய செவிகளுக்கு மனதிற்கு இனிமையை இன்பத்தை நல்கிய கவிக்கோ அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்தும் வணக்கமும். அருமையே, அருமை அருமை. அதாவது இது பின்னோட்டம்னு சொல்ல முடியாது. பொதுவா ஒரு சிறப்புரையை கேட்டுட்டு அதுல நம்ம ஒரு 10% கூட நம்ம திரும்ப அதை நம்ம எடுத்து நம்ம சொல்ல முடியாது. ஆனா மனோகரன் ஐயாட்ட ஒரு சிறப்பு உண்டு. அதை இன்னைக்கு ஒரு சிறப்புரைய அதை இன்னும் மெருகூட்டு விதமா ஐயா ஜினா ஐயா பேசினதா எல்லாத்தையும் நம்ம அப்படி கொஞ்சம் அப்படியே மறந்தது போல இருந்தா கூட மீண்டும் அதை நம்ம மனசுல ரொம்ப அழுத்தமா பதிய வச்சு அவருடைய மென்மையான குரல்ல ஒரு மெதுவா பேசக்கூடிய ஒரு தன்மை அவர்கிட்ட உண்டு. அது நமக்கு ஒரு வார்த்தை கூட நம்ம மனசுல இருந்து போகாது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு இது பின்னோட்டம் என்ன சொன்னாலும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நீ சொன்னீங்க. ரொம்ப சிறப்பு ஐயா, மனோகரன் ஐயாவுக்கு நன்றி. ரொம்ப சிறப்பு. அதாவது கோவிந்தமாலம்மாலாம் மன்னிப்பெல்லாம் கேட்கணும். நம்ம தளத்துக்கு வந்தாலே கோவிந்தமாலம்மா அவங்கதான் நிரந்தர தலைவர் அவங்க. அதனால அவங்க இன்னைக்கு உட்கார்ந்து இருந்து கேட்டுட்டு இருக்கிறது எங்களுக்கு சிறப்பு தான். நீங்க எதுவும் பேச வேண்டாமம்மா. அடுத்ததாக பின்னோட்டம் தர பாரதி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அடுத்ததாக ஐயா ஒரு நிமிஷம், அலைபேசி வேலை செய்யலைங்க, ஒரு நிமிடங்க. நன்றிங்க. வாங்கம்மா, மெதுவா வாங்க, மெதுவா அவசரம்.
இணைப்பில் இணைந்திருக்கின்ற அத்துணை தமிழ் உறவுகளுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விவேக சிந்தாமணியில் வைர வரிகள் ரொம்ப ரொம்ப அருமையான தலைப்புக்கேற்ற மாதிரி ஐயா ஒரு அந்த கருத்துக்களை எடுத்து சொன்ன விதம் பார்த்தீங்கன்னா மிக மிக அருமை. ஐயாவுடைய உரையை கேட்பதற்காகத்தான் அவளோடு நாங்கள் இருந்தோம். அந்த வகையில் அவருடைய உரை மிக அருமையாக இருந்தது. பின்னூட்டம் வழங்குகின்ற ஐயா அவர்கள் கூட மீண்டும் மீண்டும் ஒரு கருத்து பதிய வச்சா இந்த வைரத்தை பதிய வச்ச மாதிரி மீண்டும் மீண்டும் பின்னூட்டம் தரக்கூடிய ஆய்வாளர்கள் மாதிரி எல்லாருமே சிறப்புரை, தலைமையுரை அனைவருமே அந்த கருத்துக்களை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றார்கள். கண்ணதாசன் பாடலோடு ஒப்பிட்டு மற்ற இலக்கியங்களோடு ஒப்பிட்டு அந்த கருத்துக்களை நமக்கு பரிமாறும் போது அதனுடைய சுவை மிகவும் கூடுதல் தானே. இன்றைக்கு எங்களுடைய செவிகள் பாக்கியம் செய்தவை என்றே நான் கருதுகிறேன். அந்த வகையில் இன்றைக்குடைய கருத்து அந்த அந்த ஒரு கருத்துங்கய்யா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சௌக்கியமே. கண்ணதாசன் பாடல் தான். பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமான். இந்த மாதிரி விவேக சிந்தாமணியை படிச்சாலே போதுங்கய்யா. என்ன நிரம்ப இலக்கியங்கள் இருக்கின்றன. ஆனா எல்லா இலக்கியங்களை விட இந்த ஒரு சின்ன நூல் எல்லோருடைய வீட்லயும் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னிடத்திலும் அந்த நூல் இருக்கிறது. அவ்வப்போதுதான் அடியேன் அதை எடுத்து பார்ப்பேன். ஆனா இன்னைக்கு ஐயாவுடைய உரையிலிருந்து நம்ம பக்கத்திலேயே அந்த நூலை கொண்டு வந்து வச்சுக்கணும் போல இருக்கு. நம்முடைய மனித வாழ்க்கைக்கு இந்த நூலில் உள்ள கருத்துக்களானது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகின்றது. அந்த வகையில் இந்த ராஜபாளையம் முத்தமிழ் தமிழ்ச்சங்கம் இன்னைக்கு பெரும் பேறு செய்திருக்கின்றது என்றே நான் சொல்கிறேன் இந்த உரையை கேட்பதற்கு. அந்த வகையில் அடியேனுக்கு இந்த வாய்ப்பை நல்கியமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கங்க ஐயா. நன்றிம்மா, நன்றி நன்றி. அருமை அருமை, சிறப்பு. அடுத்தது கனி எங்கக்கூடிய ஐடியில் இருக்கு அசோகன். அவங்க அது அவங்க உங்க அவங்க உங்க இருக்காங்களா? சரி, அடுத்தது அறிவன் ஐயா பேசுங்க. நன்றிங்க, நன்றி. முதலிலே நம்முடைய உரையாளர் இன்றைய ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தை சிறப்பு செய்த சிறப்பான உரையை நிகழ்த்திய நம்முடைய மதிப்புக்குரிய ஜின்னா ஷெரீஃபுதீன் ஐயா அவர்களுக்கு நாளை மறுநாள் நிகழக்கூடிய ரம்ஜான் திருநாளின் வாழ்த்தை மனமுகந்து வழங்கி அவர்களுடைய உரையிலே பல்வேறான கருத்துக்களை பல்வேறும் சொல்லிவிட்டார்கள். காலம் கருதி போனது வண்டு பறந்தது நாவலோ பழமோ என்ற ஒரு பாடலை, ஒரு கற்பனை நயத்தோடு கூடிய பாடல், அதை மிக அழகாக எடுத்துரைத்தார். அதை மட்டுமா, எல்லாவற்றையுமே அழகாக எடுத்துரைத்தார். முதலிலே அவருடைய உரையிலே நன்றி நவிழல் போன்ற சிலவற்றை தொடக்கத்திலே வைத்து விட்டார். அது சில காலம் எடுத்துவிட்டது. அந்த காலத்தை பாடல்களுக்கு செலுத்தி இருந்தால் நாம் இன்னும் சில பல பாடல்களை அவருடைய உரையிலிருந்து கேட்டு மகிழ்ந்திருக்கலாம் என்ற குறிப்பை நினைவு கூர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளிலே அவருக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் இது பொருந்தும். தொடங்கும் பொழுதே தன்னுடைய உரையை தொடங்கிவிட்டால், தலைப்பின் அடிப்படையிலே தொடங்கிவிட்டால், அவர்களிடமிருந்து மற்றவர்கள் கறந்து கொள்ளக்கூடிய சாறு கூடுதலாக இருக்கும். கட்டாயமாக ஒவ்வொருவரும் அவ்வளவு சிறப்பாக பேசக்கூடிய, உரையாற்றக்கூடிய வல்லவர்களாக இருக்கின்றார்கள். அவருடைய உரையிலிருந்து நாம் அவ்வளவு உட்கொள்கின்றோம், சுவைக்கின்றோம், மகிழ்கின்றோம், களிக்கின்றோம். அந்த களிப்பை நாம் பெருவாரியாக கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தால் சொல்லப்படுவது. அத்தனை சான்றோர்களையும் வணங்கி ஐயா அவர்களுக்கு மீண்டும் ரம்ஜான் வாழ்த்தை சொல்லி அவையை வணங்கி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. அடுத்ததாக அசோகன், உங்களுடைய கருத்து சொல்லுங்க. அனைவருக்கும் எனது ரம்ஜான் வாழ்த்துக்கள் சேர. நன்றி ஐயா, நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கேக்குது அசோகன், பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வில் கதாநாயகராக ஜின்னா ஷெரீப் ஐயா அவர்கள் மருத்துவத்தின் சிறந்த ஒரு இலக்கியவாதியாக, இலக்கியம் சார்ந்த கருத்தாக சீவக சிந்தாமணியில் அதனுடைய அறம்
சேர்ந்த கருத்துக்களை நமக்கு பல வடிவங்களில் நமக்கு அள்ளி வழங்கினார்கள். வெகு சிறப்பாக இருந்தது. அருமை. மேலும் மேலும் கேட்க தோன்றக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தது. மேலும் பல அறிஞர்கள் அன்பர்கள் அசை போடக்கூடிய அளவிற்கு இவரஞ்சலின் ஐயாவுடைய பேச்சுகளும் இருந்தது. மிக சிறப்பாக பின்னோட்டமும் அருமை. ஐயா விவேக் ஐயா சரி, அடுத்த கந்தன் ஐயா உங்களுடைய கருத்து சொல்லுங்க, உங்களுடைய பின்னோட்ட கருத்துக்கள் சொல்லுங்க. கந்தன், வணக்கம். எல்லோருக்கும், எனது இணையத்தில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் இன்று வைர வரிகளை கேட்டு வாழ்க்கையிலே வைரமாக ஜொலிக்க வாழ்த்துக்கள். பட்ட வைரத்தை பட்டை தீட்டுவது போல் ஜின்னா ஐயா அவர்களின் மேலான கருத்துக்களை, தன்னுடைய சொந்த அனுபவங்களை, தந்த அந்த இலக்கியம் எவ்வளவு சிறந்தது என்பதை உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. 2 பாகங்களாக 135 பாடல்கள் முதல் பாகத்திலே இருந்தது. எல்லாம் வைர வரி. அவை ஒன்றும் வைர வரிகள் தான். அவற்றுக்கு கால நேரம் எவ்வளவு நாள் கொடுத்தாலும் பத்தாது. இருந்தாலும் 100 பாடல்களை சொன்னாலும் மிக அருமையாக முக்கியமான அந்த 7 பயனற்ற விஷயங்களை கூறி மக்களுக்கு வாழ வழிகாட்டினார். நன்றி, வணக்கம். நன்றியா, நன்றி. நிறைவாக சரஸ்வதியம்மா உங்களுடைய கருத்துக்களை சொல்லி நீங்க முடிச்சுங்கம்மா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அப்பா அவர்களுடைய உரை எப்பொழுதுமே சிறப்பாகவே இருக்கும். இன்றைக்கு அவர் பேசிய அந்த சிறப்புரைக்கு பொருத்தமானதொரு முறையில் தலைமை உரை ஆற்றிய இளங்குமரன் ஐயா அவர்கள் நிறைய செய்திகளை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் நம்முடைய பட்டிமன்றத்திற்கு நடுவராக இருப்பதற்கு 100வது நாள் நிகழ்ச்சிக்கு அவர்கள் நடுவராக இருக்க சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். பல்வேறு பணிகளுக்கு இடையிலும் நூலாக்கம் செய்யக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் தமிழ் பணி ஆற்றக்கூடிய நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு தமிழ் பணி ஆற்றக்கூடிய அவர்கள் இன்றைக்கு தலைமை உரை ஆற்ற வந்தது நமக்கெல்லாம் பெருமை. ஏனென்றால் கோவிந்தம்மாளம்மா வரவில்லை என்று சொன்னவுடனே மனோகரனையா, அதே போன்று இளங்குவரனையா என்று பலரையும் நம்முடைய